This is CRK. You are watching shorts study with CRK. சேனல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம வந்துட்டு தமிழ் வெர்ஷனில் NCERT சயின்ஸ் புக்கை கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஷேர் பண்ணுங்க, சரியா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NCERT கிளாஸ் 7ல் சாப்டர் நம்பர் 10 சரியா, ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கனிசம்ஸ் அதான் பார்ப்போம், சரியா? ஸோ ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கனிசம். ஸோ ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கனிசம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பிரேஷன் என்ன சார்? ஸோ நமக்கு ஏதாவது ரெஸ்பிரேஷன் நடக்குதா? ஸோ நம்ம ரெஸ்பிரேட் பண்ணோம்னா என்ன ஆகுங்க? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செல் இன் அவர் பாடி, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செல் இன் அவர் பாடி that has needs some air or respiration process. So majorly, so we have intake oxygen. So oxygen நம்ம intake பண்ணிக்கிறோங்க, carbon dioxide வெளியே வருங்க. So most of the exhale, so இங்கே வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்கும், inhalation இங்கே வந்து exhalation. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்பிரேஷனில் பேசிக்காக நம்ம வந்துட்டு ரெண்டு டைப் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று வந்து anaerobic respiration. ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் presence of oxygen, in presence of lot of oxygen. So absence of oxygen, anaerobic respiration has been expressed. So what is the byproduct? சரியா, என்னென்ன byproduct கிடைக்கும்? சரியா, ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்க பார்க்க போகிறோம், சரியா? ஸோ we have the glucose molecules from some part of food, சரியா? ஸோ நம்ம குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து குளுக்கோஸ் மாலிகூல்ஸ், ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், குளுக்கோஸ்னா என்னது? கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் என்ன, ஸ்டார்ச், அது எது வேணாலும் சொன்னால் முன்னாடி ப்ரீவியஸாக வீடியோ இதெல்லாம் போட்டுருக்கிறேன். யாராவது வீடியோ வந்துட்டு சடனாக இதை பார்க்குறோம்னா முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கணும், சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் ஏற்கனவே கிடைச்சிருக்கும். அந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தேவை. ஸோ குளுக்கோஸ் மாலிகூல்ஸாக இருந்தால் போதுமா? ஸோ குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, சரியா, அந்த ப்ராசஸ் பேர் தான் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு சம் எனர்ஜி மாலிகூல்ஸ். ஸோ we need எனர்ஜி. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தேவை? எனர்ஜி தேவை, சரியா? அந்த எனர்ஜியை வந்து கெயின் பண்ணிக்கிறது ஸோ குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் நம்மளுக்கு சாப்பிட்டதுலேருந்து மறுபடியும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ், அந்த கன்வர்ஷன் அது வந்து எங்கே நடக்கும்னாக்க போத் இன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ we can take some exercise, சரியா? இப்போ ரொம்ப ஒரு ஃபேட்டியாக இருக்கும், இப்போ நான் இருக்கிறேன் ரொம்ப ஃபேட்டாக தான் இருக்கிறேன், சரியா? ஸோ ஃபேட்டியாக இருக்கிற பாடி வந்துட்டு ஸோ கண்டினியூஸாக, அதாவது வந்துட்டு ஒரே ஒரு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஒர்க் செஞ்சோம் அப்படின்னா இந்த பக்கம் கையெல்லாம் வந்து பிடிச்சிக்கும், சரியா? ஸோ காரணம் வந்துட்டு டியூ டு தி lack of oxygen, சரியா? ஸோ aerobic respiration, ஸோ aerobic respiration in presence of oxygen. ஸோ presence of oxygen இருந்துச்சு அப்படின்னாக்க அது பேர் வந்து aerobic respiration, presence of oxygen. ஸோ இதில் இந்த anaerobicலே வந்துட்டு ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு lack of oxygen, lack of O2, இன்னொன்று வந்துட்டு absence of O2, lack வேற absence வேற. ஸோ ஃபர்ஸ்ட் aerobic respiration பார்க்கலாம். We are getting glucose from some carbohydrates molecules or some other food materials, சரியா? ஸோ இந்த glucose molecules ஸோ C6H12O6, ஸோ இந்த glucose molecules ஸோ glucose molecules வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னாக்க கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாறும். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி, சரியா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் சம் எனர்ஜி, சரியா? இந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு என்ன தேவை, சரியா? ஸோ எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ நெக்ஸ்ட் anaerobic ரெஸ்பிரேஷன் என்ன சார்? ஸோ கிளியர் கட்டாக கடைசியில் சொல்லுவேன், நல்லா கவனி. ஸோ anaerobic ரெஸ்பிரேஷன் ரெண்டு சொன்னேன். ஒன்று வந்து lack of oxygen, இன்னொன்று வந்துட்டு
absence of oxygen, lack of oxygen அப்ப lack பை ப்ராடக்ட்டா என்ன கிடைக்கும் பண்ணாக்க lactic acid கிடைக்கும், lactic acid. சரியா, glucose molecules has been converted into lactic acid. சரியா, அப்படியே அங்க புடிச்சுக்கும். சரியா, that is the formation of lactic acid. சரியா, so next வந்து absence of oxygen அப்ப so absence of oxygen அப்ப ethyl alcohol form ஆகும். பை ப்ராடக்ட் வந்து alcohol வந்து form ஆகும். சரியா, plus CO2 plus energy. சரி, இது எல்லாத்துலயும் வந்து CO2 plus energy கிடைக்கும். பட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் கிடைச்ச அளவுக்கு என்ன பண்ணதுனாக்க எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்காது. சோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எவ்வளவு கிடைக்கும்? 686 கிலோஜூல் எனர்ஜி, 686 கிலோஜூல் எனர்ஜி. அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் எவ்வளவு கிடைக்கும்? சோ வெறும் வந்து 58 அந்த மாதிரி. சரியா, சோ சம் ரொம்ப லெஸ்ஸான எனர்ஜி தான் நமக்கு கிடைக்கும். சோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எவ்வளவு கிடைக்கும்னாக்க 686 கிலோஜூல் எனர்ஜி எவ்வளவு கிடைக்கும்? சோ அனாரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 58 kilojoules of energy வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, சோ இப்போ ரெஸ்பிரேஷன்ல ஏரோபிக்னா என்ன, அனாரோபிக்னா என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So here human respiratory system consists of nose, starting from nose and larynx, pharynx, trachea and lungs. So starting from nose, it is a olfactory receptor. So olfactory receptor அப்படினு சொல்லுவாங்க. nose வந்து olfactory receptor, olfactory அப்படினு சொல்லுவாங்க. So olfactory receptors are well developed in dogs. சரியா, so ரொம்ப olfactory receptors வந்து ரொம்ப அதிகமா டெவலப் ஆயிருக்கும் எங்க அப்படினா டாக்ல. சரியா, so next, so starting from nose, it can be transferred to larynx. In nose there is a layer of some of the நம்ம மூக்குல இருக்க முடி அப்படினு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த முடி வந்து என்ன பண்ணுவாங்க, unwanted particles. சரியா, unwanted particles that is called as some other dust particles எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஸ்னீசிங் இருக்கும். சரியா, நேர்படும் ஸ்னீசிங். சரியா, so next pharynx is a common passage between digestive system and respiratory system. சரியா, pharynx is a common passage between digestive system and respiratory system. Moving to trachea is a cylindrical shaped, okay, soft bone. சரியா, trachea is a cylindrical shaped bone, it is a soft bone. சரியா, next it can move to lungs. Here the outside number, the covering of lungs is called as pleura. சரியா, study of lungs is called as pleurology. சரியா, study of lungs is called as pleurology. சரியா, these are the human respiratory system. So first வந்து breathing rate பத்தினா, so நம்ம breathing rate பத்தி நம்ம கொடுக்கலாம். So breathing rate for children, சரியா, 130 to 140 so per minute. So 130 to 140 times per minute. So next adult is 70 to 80 times, accurately 72 times. So yeah, 70 to 80 times, accurately 72 times. So in old age persons 60 to 70 times per minute. So yeah, so these are the breathing rate for different human beings. So yeah, so first breathing rate for children 130 to 140 times, for adults 70 to 80 times, accurately 72 times, and for old age persons 60 to 70 times. So yeah, these are the process. So starting from nose, that is what is nasal cavity, and moves to larynx and trachea. After that it will move to lungs. So yeah, lungs, it is a pair of lungs consists of alveoli. So alveoli is the structural functional unit of human respiratory system. So next, there is a two process which has been present in the human respiratory system. One is inhalation and exhalation. So process of inhalation. So first I can explain. Now first inhalation for this one. So next one, in normal we have inhalation process and exhalation process. Totally
we have 71% of nitrogen. First inhalation process பண்ணுங்க. So inhalation na காற்று சுவாசிக்கிறது. சரியா? So first என்ன பண்ணுங்க? 71% of nitrogen. We have 71% of nitrogen. We can intake the 71% of. So அப்படியே exhalation process. We have 21% of oxygen in the normal atmosphere and 0.03% of carbon dioxide. We can inhale these three things and 71 total percentage of exhaled. Total nitrogen can be exhaled. Nitrogen, oxygen, carbon dioxide. So next, the 21% of oxygen, 16.6% of oxygen can be exhaled. So next, 0.03%, 4.4% of carbon dioxide exhaled. So coming from, so inhalation process, the 71% of nitrogen can be exhaled and 21% of 4% of oxygen remains in our body. So yeah, this is the human respiratory system. So we can inhalation process. There is the lungs which has been covered by pleura and it can be totally covered by diaphragm. So diaphragm ribs. So yeah, there is a 12 pair of ribs in the both sides of chest cavity. So ரெண்டு பக்கமும் வந்து ribs ஆல கவர் பண்ணிருப்பாங்க அந்த lungs. So ribs there is a 12 pairs. One side 12 pair இருக்கும், other side வந்து 12 pair இருக்கும். Totally 24 pairs of ribs which has been present in our human body. சரியா? So next, so human body ல இருக்கக்கூடிய இத வந்து பாருங்க சார். சரியா? Next, what are the different type of other animals, அதாவது வேற ஏதாவது அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் காக்ரோச். சரியா? காக்ரோச் there is a spiracles. சரியா? காக்ரோச் there is a spiracles which has been spiracles அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் spiracles வந்து கவர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த spiracles வந்து என்ன பண்ணுவோம்னாக்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எர்த்வார்ம். இட் இஸ் a moist skin. சரியா? ஸ்கின்னே வந்து மாய்ஸ்டாக தான் இருக்கும். ஸ்கின் வழியாகவே வந்து என்ன பண்ணுவோம்னாக்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது அது ஏர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறம் உள்ள வழி வந்து வெளியே வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னாக்க ஃபிஷ். சரியா? ஃபிஷ் வந்துட்டு ரெஸ்பிரேட் பண்ணும் த்ரூ கில்ஸ்ல. சரியா? ஸோ ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ்ல கவனி. ஸோ தீஸ் ஆர் தி லாஸ்ட் கவனி. So respiration. So for human beings, humans lungs. So for fish and tadpole gills. Tadpole means small frog. Tadpole means small frog. Skin. So next, cockroach. Spiracles. So next, earthworm. Earthworm, moist skin. So these are the different respiratory system for different animals. சரியா? So நம்ம respiratory in organisms, respiration in organisms பத்தி பார்த்தோம். So இதுல human beings ஓட respiratory system வந்து பார்த்தோம். So human beings ஓட respiratory system வந்து so starting from nasal cavity and ending with lungs. Study of lungs is called as pleurology. சரியா? So next, so what are the inhalation process? How much oxygen has been intake and how much oxygen has been out exhaled. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணேன். ஸோ NCERT தமிழ் மிஷன்ஸில் நம்ம புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். நான் டிஃப்ரெண்ட் வெளியிருந்து எந்த கண்டென்ட் ஏதாவது 1-2 கண்டென்ட் சேர்த்து சொல்லியிருப்போம். பட் மற்றபடி புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ நம்ம புக் வைஸாக பார்த்துக்கோம் அப்படின்னாக்க புக்கில் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வீடியோவை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ வீடியோவை நல்லா பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா தம்ஸ் அப் கொடு. சரியா? லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. உங்கள் குரூப் நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணு.
சரியா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.